இப்படி இல்லாம படம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 படத்தை பத்தி பார்க்க போறோம். க்ளோஸ்டு ஸ்பேஸ்ல அப்படி இல்லைன்னா வெளியே வர முடியாத மாதிரி இடத்துல நடக்கிற மாதிரி ஸ்டோரிஸ் இது. மினிமம் கேரக்டர்ஸ் 1 இல்ல 2 மெயின் கேரக்டர்ஸ் தான் படத்துல இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 5 படத்தை பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு பேபேக் தமிழ். அஞ்சாவது இடத்த ஃபோன் பூத். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நியூயார்க் சிட்டியில பிஸியான இடத்துல ஒரு ஃபோன் பூத்துக்குள்ளார நடக்கிற ஸ்டோரி தான் இது. ஸ்டூவர்ட் அப்படிங்கிற ஒரு பப்ளிக் ரிலேஷன் கை, அதாவது மேக்சிமம் பொய் சொல்லியே பொழப்பு நடத்திட்டு இருக்க ஒருத்தவன். அவனுக்கு ஒரு அஃபேர் இருக்கு. அந்த அஃபேருக்கு ஃபோன் பண்ணுறதுக்காக அந்த ஃபோன் பூத்துக்குள்ளே போகிறான். அவன் ஃபோன் பேசி முடித்த பிறகு ஒரு கால் வருது. ஃபோனை டிஸ்கனெக்ட் பண்ணால் உன்னை சுற்றுவேன் அப்படின்ற மாதிரி வருது. யாரோ பிராங்க் தான் பண்ணுறாங்கன்னு நினச்சி இவனும் அதை சாதாரணமாக எடுத்துக்கிறான். ஆனால் பார்த்தீங்கன்னா இவன் சொன்ன உடனே வெளியே ஒருத்தன் வந்து ஸ்னைப்பரில் சுடப்படுறான். அதோட சீரியஸ்னஸ் அவனுக்கு புரியுது ஸ்டூவர்ட்டுக்கு. இவனோட ஒய்ஃபையும் இவனோட அஃபேரையும் நேரில் வர சொல்லி நடந்த எல்லா உண்மையும் அவங்கள்ட்ட சொல்லி 2 பேரில் யார் வேணுமோ அவங்கள சூஸ் பண்ண சொல்லுவான். யாரை சூஸ் பண்ணலையோ அவனை கொன்றுவேன்னு சொல்லிட்டு த்ரெட்டன் பண்ணுவான். கடைசியில் என்ன ஆச்சுங்கிறது ஸ்டோரி. செம்ம இன்ட்ரெஸ்டான படம். கடைசி வரைக்கும் ஒரு ஃபோன் பூத்துக்குள்ள தான் படம் நடக்கும். ஆனா கடைசி வரைக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டா இருக்கும். 4வது இடத்துல இருக்க படம் வந்து ஃபால். 2022 வந்த படம். 2 பேரு. ஒருத்தர் வந்து அவன் ஹஸ்பண்ட் வந்து மவுண்டைன் கிளைம்பிங் அப்ப கீழே விழுந்து இறந்துடுறான். அந்த கிரீஃப்ல இருக்கிற ஒருத்தவ. இன்னொருத்தவ வந்து யூடியூப்காக வீடியோ போடுற இன்னொரு பொண்ணு. 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு பழைய டிவி டவர்ல ஏறுவாங்க. ஒரு அட்வென்ச்சருக்காக ஏறுவாங்க. 2000 ஃபீட் அந்த டவரோட ஹைட்டு. ஃபுல்லா மேல ஏறிடுவாங்க. ஏறின உடனே அவங்க கிட்ட இருக்க லேடர் வந்து உடஞ்சி கீழே விழுந்துரும். அந்த இடத்த விட்டு தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் ஸ்டோரி. இந்த மூவி வந்து லிட்ரலி 2000 ஃபீட்ல இருக்கிற மாதிரியே இருக்கும் நமக்கு பார்க்கும்போது. முக்கியமா ஹைட்னா பயம் அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த படம் செம்ம த்ரில்லிங்கா இருக்கும். இவங்க ஏறின உடனே சீக்கிரம் இறங்கி கீழே போங்கடான்ற சொல்ற அளவுக்கு இருக்கும். அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் லேக் இருந்தாலுமே த்ரில்லிங் எலமெண்ட் கடைசி வரையும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிருப்பாங்க. மேல ஏறின உடனே இவங்க 2 பேரோட செல்போனோட ரேஞ்சும் இருக்காது. அதனால யாருக்கும் கால் பண்ண முடியாது. அவங்கள ரெஸ்கியூ பண்ண சொல்லி இவங்க மெசேஜ் அனுப்பிட்டு அந்த போனை வந்து ஒரு ஷூக்குள்ள வச்சு கீழே போடுவாங்க. அப்பயும் அது வேலை செய்யாது. ஆனா கடைசியில தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் ஸ்டோரியா இருக்கும். படத்துல ஒரு சின்ன நெகட்டிவ் என்னன்னா படம் வந்து கொஞ்சம் லென்த்தியா இருக்கிற மாதிரி இருக்கும். 1 hour 42 minutes போகும். கொஞ்சம் ஷார்ட்டா 1.5 hours இருந்துச்சுன்னா செம கிறிஸ்பா இருந்திருக்கும் மூவி. அடுத்து 3வது இடத்துல இருக்க படம் பாத்தீங்கன்னா 2013 ரிலீஸ் ஆன பிரிட்டிஷ் படமான லாக்கி. இந்த படத்துல வந்து டாம் ஹார்டி தான் நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல வேற எதுவுமே காட்ட மாட்டாங்க. ஒரு காருக்குள்ள டாம் ஹார்டி வந்து டிரைவ் பண்ணிட்டு போவாரு. கார்ல போன் பேசிட்டே வருவாரு. இது மட்டும் தான் படத்துல இருக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி இருக்குன்னா லாக்கி ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு அஃபேர் வச்சிருப்பாரு. அந்த அஃபேர் வச்ச பொண்ணுக்கு வந்து இவன் மூலமா குழந்தை பிறக்க போகும். டெலிவரிக்காக இவன் வந்து அவசரமா அங்க கிளம்பி போவான். இது வந்து அவன் ஒய்ஃப்க்கு தெரியாது. இவன் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில இன்ஜினியரா இருப்பான். அன்னைக்கு மறுநாள் வந்து ஒரு பெரிய காங்கிரீட் அடி பண்ணணும். அன்னைக்கு நைட்டு இவன் கிளம்பி போயிடுவான். அந்த காங்கிரீட்டை வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சாங்களா, இந்த விஷயம் வந்து ஒய்ஃப்க்கு தெரிஞ்சிச்சா, இவன் என்ன ஆச்சுங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. கடைசி வரைக்கும் டாம் ஹார்டியோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் படமே. அவர் வந்து போன் கால் பேசுறது மட்டும் தான் ஃபுல் படமே இருக்கும். ஆனா முடிஞ்ச வரையும் நல்லா இன்ட்ரெஸ்டாவே ஹோல்ட் பண்ணிருப்பாங்க. படத்துல பெருசா லைஃப் த்ரெட்டனிங் த்ரில்லர் இருக்காது. இருந்தாலும் ஒரு வித்தியாசமான த்ரில்லர் பார்த்த மாதிரி இருக்கும் இந்த படத்தை பாத்தீங்கன்னா. 2வது இடத்துல இருக்க படம் வந்து பரீடு. 2010 வந்த படம் இது. நம்ம டெட்பூல் ராயன் ரெனல்ஸ் தான் நடிச்சிருப்பாரு ஹீரோவா. பால் அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. பால் வந்து ஈராக்ல வார்ல இருக்கும்போது திடீர்னு வந்து நினைவு இல்லாம எந்திரிச்சு பாக்குறாரு. பாத்தீங்கன்னா அவர் ஒரு காஃபின்ல இருக்காரு. செவப்பட்டிக்குள்ளார இருக்காரு. அவர்கிட்ட ஒரு மொபைல் போனு ஒரு டார்ச் மட்டும் தான் இருக்கு. உயிரோட செவப்பட்டிக்குள்ள வச்சு புதைச்சிட்டாங்க இவருக்கு ஒரு போன் வருது. போன்ல பாத்தீங்கன்னா இவனை தோண்டி வெளியே எடுக்கணும்னா $5 million கொடுத்தாதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கெல்லாம் அவ்வளவு தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்மி பண்ணி கேட்கறான். $1 million ஆச்சு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ரான்சமா. இவன் வந்து யாருக்கெல்லாம் போன் பண்ணிடுவான், எம்ப்ளாயர்ஸ்ல இருந்து இவன் ஃபேமிலில இருந்து யாருக்கெல்லாம் போன் பண்ண முடியுமோ எல்லாத்துக்குமே போன் பண்றான். இவனை காப்பாத்தினாங்களா இல்லையாங்கிறதா ஸ்டோரி. வெறும் 95 minutes தான் ஓடும் இந்த படம். செம்ம த்ரில்லிங்கா இருக்கும். கடைசி வரையும் இவனை காப்பாத்துவாங்களா மாட்டாங்களாங்கிற மாதிரி சீட்டோட எட்ஜ்ல வச்சிருப்பாங்க. வெறும் போன் கான்வர்சேஷன் மட்டும்தான் இந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா. அடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்பாட்ல இருக்கிற படம் 2013 ரிலீஸ் ஆன கிராவிட்டி. இந்த படத்தை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா சாண்ட்ரா புல்லக் வந்து ISSல, அதாவது இன்டர்நேஷனல்
ஐஎன்எஸ்ல ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல ஏதோ ஒரு அப்கிரேட் பண்றதுக்காக போறாங்க. ரஷ்யாவோட சேட்டலைட் வெடிச்சு ஸ்பேஸ் டெர்பிஸ் வந்து ஸ்பேஸ்ல ஃப்ளோட் ஆகி வரும். வெளியே இருப்பாங்க, அப்ப வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க ஐஎஸ்எஸ்ல. அந்த ஸ்பேஸ் டெர்பிஸ் வந்து இந்த ஐஎஸ்எஸ் மேல இடிச்சு இவங்க வந்து தனியா போயிருவாங்க. சூட் மட்டும்தான் இருக்கும், ரொம்ப தூரம் போயிருவாங்க வெளியே. ஸ்பேஸ்ல மாட்டிக்கிட்ட இவங்க தப்பிச்சு திரும்பி வந்தாங்களா இல்லையாங்கிறது தான் ஸ்டோரியா இருக்கும். அல்போன்சோ குரான் எடுத்த படம் இந்த படம் டைரக்ட் பண்ணது. முக்கியமான ஒரு ரோல்ல வந்து ஜார்ஜ் க்ளூனி நடிச்சிருப்பாரு. இந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா ரெண்டே கேரக்டர் தான், சாண்ட்ரா புல்லாக்கும் ஜார்ஜ் க்ளூனி மட்டும் தான் வருவாங்க. ஜார்ஜ் க்ளூனியும் கொஞ்ச நேரம் தான் வருவாரு. அதுக்கப்புறம் ஃபுல்லா சாண்ட்ரா புல்லாக் மட்டும் தான் நடிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ்லாம் செம்ம ஸ்டன்னிங்கா இருக்கும். கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க இந்த படத்தை. இது இல்லாம இன்னொரு ஸ்பெஷல் மென்ஷன் இருக்கு. 1957 ரிலீஸ் ஆன 12 ஆங்கிரி மேன். இந்த படமும் பாத்தீங்கன்னா ஒரே ரூம்ல நடக்கும். 12 கேரக்டர் இருப்பாங்க. 12 கேரக்டர் வந்து மாத்தி மாத்தி அந்த ரூம்குள்ள பேசுவாங்க. அவ்வளவுதான் படமே. இந்த படத்தோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா, ஒரு 18 வயசு பையன் அவங்க அப்பாவை கொண்டுட்டதா கோர்ட்ல கேஸ் நடக்கும். ட்ரையல் நடந்து முடிஞ்ச உடனே ஜூரிஸ்லாம் வெயிட்டிங் ஹால்ல வருவாங்க. ஜூரிஸ்னா யாருன்னா பாத்தீங்கன்னா, ஒரு கேஸ் நடக்கும்போது ஜூரிஸ் சொல்லிட்டு கொஞ்சம் பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. எல்லா ஃபீல்ட்ல இருந்தும் ஒருத்தவங்க இருப்பாங்க. லாயர்ஸ் வந்து அவங்களை கன்வின்ஸ் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். இந்த ஜூரிஸ் வந்து ஒரு தலையா என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் ஜட்ஜ் வந்து திருப்பா சொல்லுவாரு. ரூமுக்குள்ள வரும்போது எல்லா எவிடன்ஸும் கிளியரா இருக்கிற மாதிரி தெரியும். அந்த பையன் தான் அவங்க அப்பாவை கொண்டுட்டதா சாலிடா கன்வின்ஸ் ஆகி தான் உள்ள வருவாங்க. உள்ள வந்து பேச ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட ஒப்பீனியன் மாறும். இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாமே அப்படியே அவன் கொலை பண்ணலன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாறிடுவாங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான ரைட்டிங். இந்த படத்துல வெறும் டயலாக்ஸ் மட்டும்தான், ஸ்கிரீன் பிளே ஒண்ணுமே கிடையாது, ஜஸ்ட் டயலாக்ஸ் மட்டும்தான். அவ்வளோ கீனா இருக்கும் டயலாக்ஸ், அவ்வளோ ஷார்ப்பா இருக்கும். ஆல்மோஸ்ட் இவன் கில்ட்டின்னு நினைச்சு உள்ள வந்தவங்க எல்லாம் அவன் கில்ட்டி இல்லைன்னு சொல்லிட்டு 100% கன்வின்ஸ் ஆகுவாங்க. அந்த அளவு ரைட்டிங் இருக்கும். வெறும் 96 மினிட்ஸ் தான் இந்த படம். செம்ம இன்ட்ரெஸ்டான படம். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா டிஃப்ரெண்டா புதுசா நிறைய படங்கள் இருக்கு. அதை பத்திலாம் ஃபியூச்சர்ல நிறைய பேச போறோம். இன்னைக்கு வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நம்புறோம். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறோம். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்டே டியூன். சைனிங் ஆஃப், ஜேகே.